ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் யோகேஷ். வெல்கம் டு யோகேஷ் யூனிவர்சிட்டி. இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ன பார்க்க போகிறோம்னா வாட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெசனில் பார்க்க போகிறோம். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஐ வாண்ட் டு சே யூ ஃபியூ திங்ஸ். இந்த மார்க்கெட்டாலும் சரி, எந்த மார்க்கெட்டும் சரி, நீங்க இப்ப நான் சொல்லிக் குடுக்குற டெக்னிக்கல் வந்து எல்லா மார்க்கெட்லயுமே சூப்பரா வொர்க் அவுட் ஆகும். ஓகே, ஃபைன். அதேமாரி வந்து 100% வொர்க் அவுட் ஆகுமா யோகேஷ்ன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ நான் அந்த நேம்லயே இருக்கு. இட்ஸ் அ டெக்னிக்கல் அனலைசிஸ். பட் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா இது 100% யோகேஷ் ப்ரோ, இது வந்து 1000% ஒர்க் ஆகுற மாரி அந்த மாரிலாம் இருக்கும். எஸ், அதுக்கும் பாசிபிள் இருக்கு. ஓகே. ஸோ இந்த மார்க்கெட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இஸ் பேஸ்ட் ஆன் ப்ராபபிலிட்டீஸ் அண்ட் பாசிபிலிட்டீஸ். ஸோ நத்திங் இஸ் எ சர்டனிட்டி. அதாவது என்னன்னா, எல்லாமே ஒரு சாத்தியக்கூறுகள். 100% தான் போகுமா கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. இப்போ சொல்லிக் குடுக்குற விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்டிவா வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் வொர்க் அவுட் ஆல்மோஸ்ட். அண்ட் தென் நம்ம இப்போ பார்க்குறது எல்லாமே ஒரு பேசிக்கான திங்ஸ். ஸோ நீங்க அப்கமிங்ல இப்போ பார்க்குற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு, ஒரு ட்ரெண்ட் லைன், கேண்டில்ஸ்டிக்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, கோடிக்கணக்கில காசு சம்பாதிச்சவங்களும் இருக்காங்க. இதே இத படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சரியா அப்ளை பண்ணாம, நாலேட்ஜ் கத்துக்காம லாஸ் பண்ண பீப்பிள்ஸும் இருக்காங்க. வெல், ஸோ த கன்க்ளூஷன் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் அவுட் ஆகும். இல்லன்னு நான் சொல்லல. அண்ட் இத தாண்டி வர அப்கமிங் கிளாஸஸ் எல்லாத்துக்குமே வந்து இதுதான். இப்ப நீங்க பேசிக்கா பார்ப்பீங்க. லைக் ட்ரையாங்கிள்ஸ், ரிவர்சல் பேட்டர்ன்ஸ், பெனன்ஸ், ஃபிளாட் இது எல்லாமே பார்ப்பீங்க. ஜஸ்ட் ஒரு நாலேட்ஜ் பர்ப்பஸா தெரிஞ்சுக்கோங்க. பட் வேணும்னா நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். வொர்க் அவுட் ஆகும். பட் அதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. லெட்ஸ் எக்ஸாம்பிள் 100% வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 70% தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல வொர்க் அவுட் ஆகுறதுக்கு அதிகமா சான்சஸ் இருக்கு. இது எல்லாமே நான் சொல்றது, நான் சொல்லிக் குடுக்குற பேசிக் ஸ்டெப்ஸ். ஓகே. அண்ட் தென் நீங்க எலிட் வேவ் தியரி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். அந்த எலிட் வேவ் தியரிலயே வந்து பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் ஆல்மோஸ்ட் பெர்ஃபெக்ட்டா நீங்க வந்து கன்சிஸ்டன்ட்டா டிசிப்ளினா இருந்தீங்கன்னா, யூ வில் கெட் 85% ஆஃப் அக்யூரசி. பட் இதுலயும் சம் ஸ்டெப்ஸ் இருக்கு. நீங்க வந்து கரெக்ட்டா கவுண்ட் பண்ணணும். தப்பா கவுண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுடைய இது வந்து இருக்கும். அதெல்லாம் நீங்க எலிட் வேவ் கவுண்ட்ல வந்து பார்ப்பீங்க. ஓகே. ஸோ லெட்ஸ் கோ கைஸ். ஸோ இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னா என்னன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சப்போர்ட்னா என்ன? ஸோ நான் சிம்பிளா வந்து புரியிற மாரி சொல்றேன். இப்போ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து உங்க கூட வந்து யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ஆர் சம்ஒன் யாரோ இருக்காங்க. இல்ல உங்க கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். இல்ல உங்க மதரா இருக்கலாம். யாரோ ஒருத்தங்க சப்போர்ட் பண்றாங்களா? ஸோ அப்படி வந்து சப்போர்ட்டா வந்து எடுத்துங்க. ஏன்னா மார்க்கெட் சொல்லுவாங்க. மார்க்கெட் இந்த சப்போர்ட்ல இருக்கு. இந்த சப்போர்ட் பிரேக் ஆனா அடுத்த சப்போர்ட் போவும் அப்படின்னுவாங்க. அதேமாரி ரெசிஸ்டன்ட். ஸோ சப்போர்ட்டுக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட். ஒரு தடையா இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் சொல்லுவாங்க. அந்த வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் டைம் ஹை, ஆல் டைம் லோன்னுவாங்க. ஆல் டைம் ஹைனா என்னன்னா, மார்க்கெட் வந்து இருக்கிறதுலே இதான் இருக்கிற டாப் பிரைஸ். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து சப்போர்ட் இது ரெசிஸ்டன்ட்டே இல்ல அப்டின்னுவாங்க. அதேமாரி ஆல் டைம் லோ. ஸோ ஆல் டைம் லோனா வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேல வந்து சப்போர்ட்ஸே கிடையாது அப்டின்னு. ஸோ இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ நம்ம எப்படி வந்து ஃபைண்ட் பண்றது? எப்படி ப்ரோ அப்படி ப்ரெடிக்ஷன் பண்றது? நான் எப்படி இத தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஹிஸ்ட்ரி ரிப்பீட் இட்செல்ஃப்ன்ற மாரி ஹிஸ்ட்ரி ரிப்பீட்டடா இருக்கும். ப்ரீவியஸ் டேட்டாஸ் வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரா பண்ண போறோம், ட்ரா பண்ண முடியும். வித் தட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்கமிங் ப்ரெடிக்ஷன்ஸும் பண்ணுவோம். ஓகே, ஃபைன். ஸோ லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்ட்ல போகுது. லைக் லெட்ஸ் சே அப் ட்ரெண்ட்ல வந்து போகுது. ஸோ திஸ் இஸ் அப் ட்ரெண்ட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சொன்ன மாரி மார்க்கெட் எப்படி போகும்? இப்படி அப்பு, டவுன், அப், டவுன், அப் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகும். ஓகே. ஸோ இப்போ லெட்ஸ் சே மார்க்கெட் இங்கேருந்து மேல போயிருக்குன்னா, இங்க போனதுக்கப்புறம் இந்த இடத்த டச் பண்ணிட்டு, ஸோ விச் இஸ் 3461 ரைட் சைட்ல பாருங்க. பிரைஸ் வந்து பிளாக்ல இருக்கும். தெரியுதா? ஸோ இந்த இடத்துல பாருங்க. தெரியும்னு நினைக்கிறேன். இது தெரியுதா? ஓகே. ஸோ பிரைஸ் மேல போய் திருப்பி ரீட்ரேஸ்மென்ட் வருது பார்த்தீங்களா? இப்படி கீழ வரதுக்கு பேர் வந்து ரீட்ரேஸ்மென்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இங்க ஆட் பண்றேன். ரீட்ரேஸ்மென்ட். ஸோ ரீட்ரேஸ்மென்ட் என்னன்னா, இப்படி மேல போயிட்டு இப்படி கீழ வர்றதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மென்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் டச் ஆயிடுச்சு. 3461 டச் ஆயிடுச்சு. டச் ஆனதுக்கப்புறம் கீழ வருது. கீழ வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகே. ஸோ அதேமாரி பிரைஸுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட். பிரைஸுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே சப்போர்ட். லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து பிரைஸ் இருக்கு கரெக்ட்டா? இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து இந்த இடம் இருக்குன்னு வச்சுக்கங்களேன். 3257 இருக்குன்னா, இதுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ் தான். இது ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட், இது ரெசிஸ்டன்ட். இப்ப இது சப்போர்ட், இது சப்போர்ட். ஐ திங்க் நான் உங்களுக்கு கன்ஃப்யூஸ் பண்ண விரும்பல. நம்ம இதிலேயே போயிடலாம். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட். ஸோ இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட். ஓகே. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு டெக்ஸ்ட் ஆட் பண்றேன். இது வந்து சப்போர்ட். ஓகே. அண்ட் தென் இந்த இடத்துல போச்சு பார்த்தீங்களா? இது வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னது ரெசிஸ்டன்ட். வில் ஆட் தி டெக்ஸ்ட். RESISTANCA ரெசிஸ்டன்ட். இப்ப இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேல போயிடுச்சு. பிரைஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன். ஓகே. நான் தூக்கிர்றேன். நான் வந்து இப்ப நார்மலா ட்ரா பண்றேன். இப்ப இங்கேருந்து மார்க்கெட் மேல போகுது. இப்ப இங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இது வந்து ரெசிஸ்டன்ட். ஓகே. இத டச் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து கீழ வருது அகைன்.
ஸோ மேல போயிட்டு டச் பண்ணிட்டு கீழ வருது. திருப்பி மேல போகுது. இந்த ரெசிஸ்டன்ட் வந்து உடைக்குது. ஓகேயா? ஸோ உடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அடுத்த ரெசிஸ்டன்ட்க்கு இது வந்து போகும். ஓகே. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, மேல போனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டன்ட்டா மாறுதா? இந்த தடவ வந்து என்ன யோகேஷ் ப்ரோ மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டா மாறும். ஸோ இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் பி ஆக்ட் ஆஸ் அ சப்போர்ட். SUPPORT. அதேமாரி இப்ப இந்த பிரேக் அவுட் ஆயிடுச்சா? இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மேல போகுது. அடுத்த ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கோ, அங்க தான் மார்க்கெட் போகும். இப்ப லெட்ஸ் சே வந்து மார்க்கெட் வந்து இங்க போய் இந்த ஏரோ மார்க் போட்டிருக்கோம்ல, இந்த இடத்துல போய் வந்து நின்னு போச்சு. ஸோ ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ரெசிஸ்டன்ட். ஓகே. எஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ். RISISTANC. ஓகே. ரெசிஸ்டன்ட். இப்ப மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ட்ல வந்து நிக்குது. இப்ப என்ன ஆகுதுன்னா, அகைன் வந்து மார்க்கெட் இங்க வந்து டவுன் ஆகுது. இப்படி டவுன் ஆகிட்டு, அகைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மேல போகுது. ஓகே. அப்ப இந்த இடம் வந்து என்ன ஆயிடும்னா, சப்போர்ட் ஆயிடும். இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஆயிடும். ஏன்னு வந்து கேட்டீங்கன்னா, பிரைஸுக்கு மேல இருக்கிறது எல்லாமே சப்போர்ட். சாரி, பிரைஸுக்கு மேல இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட். பிரைஸுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே சப்போர்ட். அப்ப இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் சேஞ்ச் த சப்போர்ட். இதுவும் சப்போர்ட், இதுவும் சப்போர்ட், இதுவும் சப்போர்ட். இப்ப இந்த ரெசிஸ்டன்ட்ட பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த ரெசிஸ்டன்ட்ட என்ன ஆயிடுச்சு? பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இப்ப இந்த ரெசிஸ்டன்ட் வந்து இப்ப மார்க்கெட் இங்க அடுத்த ரெசிஸ்டன்ட் நோக்கி போகுது. இப்ப லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து இங்க இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து மார்க்கெட்ல இருக்கு. ஓகே. ஃபைன். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ட் வந்து இங்க தான் இருக்கு மார்க்கெட்ல. இப்ப இத பிரேக் அவுட் பண்ணிருச்சுல. இப்ப என்ன ஆகும்னா, இந்த ரெசிஸ்டன்ட் வந்து என்ன ஆகும்? சப்போர்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். ஏன்னா பிரைஸுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே இட்ஸ் கால்ட் அ சப்போர்ட். ஸோ மார்க்கெட் என்ன பண்ணுது? அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருந்து லைட்டா கீழ வந்துட்டு இந்த சப்போர்ட் டச் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, மேல அடுத்த ரெசிஸ்டன்ட் போகுது. இப்ப அதே தான் சேம். இந்த ரெசிஸ்டன்ட் இந்த பிரேக் அவுட் ஆனாலும், இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் டர்ன் இன்டூ சப்போர்ட். அகைன் இத டச் பண்ணிட்டு இப்படி மேல போகும். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் மார்க்கெட் ஒர்க்ஸ். ஸோ அதே மாரி வந்து பாருங்க, நம்ம சொன்ன மாரி கரெக்ட்டா இருக்கா? மார்க்கெட் அப் ட்ரெண்ட். ஸோ அப்பு, டவுன், அப், டவுன், அப், டவுன், அப். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இதுல இன்னொன்னு என்ன பார்க்க போறோம்னா, பிரேக் அவுட் சொல்லுவாங்க. பிரேக் அவுட்னா என்னன்னா, பிரேக் அவுட், பிரேக் அவுட். ஸோ இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் வந்து சேம் இதே எடுத்துக்கங்க. இதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்துக்கங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, வி ஹேவ் அ திஸ் ஒன் இஸ் அ சப்போர்ட். எல்லோ பாக்ஸ் எல்லாமே வந்து சப்போர்ட்டா போடுறேன். ஓகே. திஸ் இஸ் த சப்போர்ட் அண்ட் திஸ் இஸ் த சப்போர்ட். ஓகே. இப்ப இந்த இடத்த உடைக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த இடம் இப்போ பிரேக் அவுட் ஆகுதுல்ல. ஸோ ஐ திங்க் நான் இத கன்ஃப்யூஸ் பண்ண வேணாம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மேல போயிட்டு ரெசிஸ்டன்ட் டச் பண்ணிட்டு இப்படி கீழ வருது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து ரெசிஸ்டன்ட பிரேக் பண்ண போகுது. இத பிரேக் பண்ணது பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடம் ரெசிஸ்டன்ட் இருக்குல்ல, ஸோ இத வந்து பிரேக் ஆவறதுக்கு பேர் தான் பிரேக் அவுட். ரெசிஸ்டன்ட் பிரேக் அவுட். ஐ திங்க் நான் இந்த இந்த கிளாஸ் ரொம்ப கொஞ்சம் சொதப்பணும் இல்ல இல்ல ஒரு மாரி எடுக்கணும்னா தெரியல. பட் ஐ ஹோப் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா புரியும்னு நெனைக்கிறேன். ஸோ ஓகேயா? ஃபைன். ரொம்ப ரொம்ப சிம்பிள். இதே தான். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட்டையும் சப்போர்ட்டையும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா, அகைன் அத ரீடெஸ்ட் பண்ணிட்டு ட்ராப் ஆகுறதுக்கு பாசிபிள் அதிகம். ஆனா இது யூசுவலா வொர்க் அவுட் ஆகும். இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து இந்த இந்த இதில வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சா? இங்க பிரேக் அவுட் ஆயிடுச்சா? இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து டச் பண்ணிட்டு இப்படி தான் மேல போகும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ட் வந்து சப்போர்ட்டா மாறியிருக்கும். ஏன்னா பிரைஸ் மேல இருக்கிறதுனால. இன்கேஸ் ஓகே, ஓகே ப்ரோ. இந்த சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட் உடைச்சிட்டா என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா, சப்போர்ட் பிரேக் அவுட் ஆயிடும். ஸோ பிரைஸ் கீழ போகும்போது, மேல இருக்க வேல்யூ ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து பார்த்துருக்கோம். வில் கோ வித் த டவுன் ட்ரெண்ட் அகைன். ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் எப்படி போகும்? இப்போ லெட்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் கீழ வரும். டவுனு, அப்பு, டவுனு, அப்பு, டவுன். இப்படி தான் மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து வரும். கரெக்ட்டா? டவுன், டவுன் ட்ரெண்ட். ஓகே. ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து ட்ரா பண்றோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு சப்போர்ட்டு. ஓகே. அண்ட் தென் இது ஒரு சப்போர்ட்டு. இது வந்து ஒரு போட்டு வச்சுக்கலாம். ஸோ இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா, லெட்ஸ் சே நம்மளுக்கு டிராயிங்ஸ்ல போயிடலாம். இப்ப மார்க்கெட் மேலேருந்து கீழ வருது. கீழ வந்துருக்கும்போது என்ன ஆகும்னா, இப்ப இத பிரேக் அவுட் பண்ணி கீழ போயிடுச்சு. அப்ப என்னன்னா, இந்த சப்போர்ட்ட உடைச்சிருச்சு. அப்ப இந்த சப்போர்ட் வந்து என்னவா மாறிடும்? ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். ஏன்னா பிரைஸ்க்கு மேல இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட் ரைட்? பிரைஸ்க்கு கீழ இருக்கிறது எல்லாமே சப்போர்ட். அப்ப பிரைஸ் என்ன ஆகும்னா, இந்த ரெசிஸ்டன்ட் போய் டச் பண்ணிட்டு, அகைன் அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கோ அத போகும். இந்த இடத்த வந்து உடைக்கும். இந்த ச இது இது சப்போர்ட்டா மாறிடும். இத உடைச்சு தான் அடுத்த மார்க்கெட் வந்து கீழ போகும். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உடைக்குது. ஓகே. சப்போர்ட்டு
தென் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டு, சப்போர்ட், சப்போர்ட். ஓகே. ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் அகைன் எக்ஸ்பிளைன் பண்றேன். மார்க்கெட் என்ன ஆகுதுன்னா, மேலருந்து கடகடன்னு கீழ விழுது. ஓகே. ஸோ ஃபாலோ ஆகுது. ஏதோ சம் பேர். இந்த சப்போர்ட்ட உடச்சுச்சுன்னா என்ன ஆகும்னா, பிரைஸ் இங்க வந்து போச்சு. 3760 வந்து போச்சுன்னா, இந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். ஓகே. ஸோ இது வந்து என்னவா மாறிடும்? ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். ஏன்னா பிரைஸுக்கு மேல இருக்கு. ஓகே. ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இப்ப என்ன ஆகும்னா, அகைன் மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ போய் டச் பண்ணிட்டு ரீட்ரேஸ்மென்ட் அதுக்கு பேர் தான் ரீட்ரேஸ்மென்ட். ஓகே. டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் வந்து இப்படி கீழ வரும். அடுத்த சப்போர்ட் நோக்கி போகும். அப்ப என்ன ஆகும்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதுல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். அடுத்த இருக்கிறது எல்லாமே வந்து மேல பிரைஸுக்கு மேல எல்லாமே ரெசிஸ்டன்ட் மாறிடும். இப்ப இந்த சப்போர்ட்ட உடைக்குது. அடுத்து இந்த சப்போர்ட்டையும் உடைச்சுச்சுன்னா, ஸோ இந்த இடமும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இட் வில் சேஞ்ச் ஆஸ் அ ரெசிஸ்டன்ட். இதுவும் ரெசிஸ்டன்ட்டா வந்து மாறிடும். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட். இத வச்சே மார்க்கெட்ல நல்ல மணி மேக் பண்ணுவாங்க. அந்த ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உடைக்கும்போது, அத ரீடெஸ்ட் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராப் ஆகும். இட்ஸ் மோர் பவர்ஃபுல் இன் ஹையர் டைம் ஃப்ரேம்ஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. லோ டைம் ஃப்ரேம்ஸ விட ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து பவர்ஃபுல்லா நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம். ரைட்? வெல் நான் கன்ஃப்யூஸ் பண்ணியிருப்பேன் நெனைக்கிறேன். இன்கேஸ் கன்ஃப்யூஸ் பண்ணியிருந்தா சாரி. ஐ திங்க் புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாவே புரிஞ்சிருக்கும். அப்படி புரியலனா வில் கோ வித் எக்ஸாம்பிள். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் வந்து கோல்டுல ஒரு வீக்லி சார்ட் எடுக்கிறேன். இப்போ ஓகே ப்ரோ. இந்த ஒரு ஒரு கேண்டில் வீக் புரியுது. எனக்கு தெரியும். இந்த கேண்டில் ஸ்டிக்ஸ் எல்லாமே இருக்கு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இதில எப்படி ப்ரோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரா பண்றது அப்படின்னு ஸோ இதில வந்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங் விஷயம் இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ இண்டிகேட்டர் விச் இஸ் கால்ட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்கா பிளாட் பண்ணும். பட் எனக்கு இது பிடிக்காது. பட் பிகினரா வரும்போது ரொம்ப கன்ஃப்யூஸா இருந்தீங்கன்னா, நீங்க இத யூஸ் பண்ணலாம். லைக் எக்ஸாம்பிள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வித் பிரேக்ஸ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் குடுத்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ரா பண்ணி காமிச்சுரும். ஓகே. இந்த 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 லைன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இல்ல யோகேஷ் ப்ரோ. இது இது எனக்கு புரியாது. நான் ரியலா மார்க்கெட்ல அப்ளை பண்ணணும். எனக்கு இந்த பாட் மாரி இது பண்ருக்க கூடாது. லைக் இப்ப நீங்க பாட் ட்ரேடிங் கேள்விப்பட்டுருப்பீங்க. ஆட்டோமேட்டிக் ட்ரேட் ஆகும். இந்த மாரி இண்டிகேட்டர் போட ட்ரேட் ஆகும். எனக்கு அதெல்லாம் வேணாம். எனக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்டின்றாரு. ஸோ அவங்களுக்கு தான் இப்ப நான் வந்து என்ன பண்ண போறேன்னா, ரியலா ட்ரா பண்ணி வந்து காமிக்க போறேன். சாரி. ஓகே. இப்ப நான் வந்து இங்கருந்து வரையறேன். ஸோ ஜான்வரி 2016 தான் வந்து வரைய போறேன். ஒரு சப்போர்ட் ஒரு மார்க்கெட் வீக்லி சார்ட் எடுத்துறேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து வரைய போறேன். எப்படி ப்ரோ வரையறது? நான் வந்து 4 வரைக்கும் வரையணும். ஃபர்ஸ்ட் ஹையர் டைம் ஃப்ரேம் வரையிறேன். அடுத்து லோ டைம் ஃப்ரேம் போறோம் ப்ரோ அப்படின்னு. ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ்க்கு மேல இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். அப்ப பிரைஸ் எங்க இருக்கு? 2633 இங்க இருக்கு. அப்ப இது கீழ இருக்கிறது எல்லாமே சப்போர்ட் தான். ஓகே. என்னது? எல்லாமே சப்போர்ட். ஸோ லெட்ஸ் ட்ரா இட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட். ஐ திங்க் இப்போ உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா புரியும் நான் சொல்லிக் குடுத்தா. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ ஒரு பெரிய சப்போர்ட். ஓகே. ஸோ அந்த கேப்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, கேப்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, யூ கேன் ப்ளாட் இட். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட். இது நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் வீக்லி டைம் ஃப்ரேம்ல SUPPORT சப்போர்ட். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த தடமும் சப்போர்ட் தான். இந்த தடமும் சப்போர்ட் தான். இதுவும் சப்போர்ட் தான். இதுவும் சப்போர்ட் தான். ஸோ வி வில் ட்ரா இட். ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடமும் சப்போர்ட்டு. ஓகே. ஸோ இந்த இடமும் சப்போர்ட்டு. நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இங்க ஹோல்ட் ஆகுது அப்டின்னுவாங்க. நல்ல ஒரு சப்போர்ட் வந்து இருக்குது இந்த இடத்துல அப்டின்னுவாங்க. அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஹியர் ஓவர் ஹியர் அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. வீக்லில வரைஞ்சுட்டீங்க. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடம். ஓகே ஓவர் ஹியர். ஸோ இப்ப பிரைஸ் ஒரு ஹை. ஸோ இதான் வந்து ரெசிஸ்டன்ட். கோல்டு வந்து ஆல் டைம் ஹைல இருக்கிறதுனால, இதுதான் ரெசிஸ்டன்ட். இது ஒரே ஒரு ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது. இதுக்கு மேல ரெசிஸ்டன்ட் எங்க யோகேஷ் ப்ரோ அப்டின்னு கேட்டீங்கன்னா, அது இல்ல. ஏன் இல்லன்னா வந்து ப்ரீவியஸ் டேட்டா இல்ல. ப்ரீவியஸ் டேட்டா இருந்தா தான் ரெசிஸ்டன்ஸ ஃபைண்ட் பண்ண முடியும். இப்ப மார்க்கெட் இங்க ஆல் டைம் ஹை போயிடுச்சு. அப்புறம் கீழ வந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு டேட்டா இருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட். இது ஒண்ணு தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல இப்ப ரெசிஸ்டன்ட்டா ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ரெசிஸ்டன்ஸ். இப்ப இது எல்லாமே சப்போர்ட் தான். பிரைஸ் கீழ இது எல்லாமே இதுவும் சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட உடைச்சா அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு? இந்த இடம். இந்த இடத்துல வந்து விழும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் தான். இந்த கேப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா? கேப்ஸ் தெரியும். இங்க வரும். இந்த சப்போர்ட் உடைச்சா இங்க போகும். இந்த சப்போர்ட் உடைச்சா அடுத்தது இங்க. ஸோ அதுதான் சிம்பிள். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகும். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு நீங்க இது கூட வந்து எக்ஸ்ட்ரா எதனா ஆட் பண்ணிக்கலாம். ட்ரெண்ட் லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். டைம் ஃப்ரேம்ஸ வந்து பார்க்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு சொல்றேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ கேன் பிளாட்
சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நீங்க வந்து ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லில வந்துட்டீங்க. அடுத்து டெய்லில போறீங்க. ஒரு டே சார்ட்லயும் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். 4 ஹவர்லயும் இருக்கும். எல்லா ஹவர்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகே. இப்போ டே சார்ட் வந்துட்டீங்க. இப்போ இதில வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் பார்க்கணும். ஓகே மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கு. ஓகே ஓகே. இது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நான் வந்து இப்போ ட்ரா பண்றேன். ஓகே டெய்லில இங்க ஒரு சப்போர்ட். ஓகே இப்போ மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணிட்டு மேல போணும். இப்போ இந்த இடத்துல நிக்குது பார்த்தீங்களா? இது வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்கு. இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் பண்ணா தான் அடுத்த லெவல் போகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் தான். இது ஒரு ரெசிஸ்டன்ட் லெவல் அண்ட் இதுவும் வந்து ரெசிஸ்டன்ட். ஸோ சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸுக்கு மேல இருக்கிறது எல்லாமே என்னது? ரெசிஸ்டன்ஸ் ஆர் ISTANC அண்ட் ஓவர் ஹியர் ரெசிஸ்டன்ஸ். யூ வில் டைப் இட் RESISTANC. இப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா, என்னது? சப்போர்ட். SUPPORT சப்போர்ட் அண்ட் திஸ் இஸ் சப்போர்ட், திஸ் இஸ் சப்போர்ட், எவ்ரிதிங் இஸ் சப்போர்ட். இப்போ 4 ஹவர் போறேன். 4 ஹவர் போய் பார்க்குறேன். ஓகே 4 ஹவர்ல எங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு? ஓகே சரி ஓகே. இந்த தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஆக்சுவல் ரெசிஸ்டன்ட். இப்போ வந்து பிரைஸ் வந்து மேல போகல. ஓகே. அடுத்தது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுக்கு சப்போர்ட்டா இருக்கு. இந்த இடம். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இத பிரேக் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து யோகேஷ் ப்ரோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் கீழ வருது ப்ரோ அப்படின்னா, இந்த லெவல்ல பிரேக் ஆச்சுன்னா, அடுத்தது இந்த சப்போர்ட் வரும். ஸோ இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து டவுன் சைடு வருதுன்னு வச்சுக்கலாம். இப்படி தான் ப்ரோ இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுனா, அடுத்த சப்போர்ட். இந்த சப்போர்ட் பிரேக் ஆயிடுச்சுனா, அடுத்த சப்போர்ட். இது வந்து ஒரே ஷாட் அப்படி வராது. ஆஸ் ஐ செட் சப்போர்ட் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் தென் டவுன். சப்போர்ட் பிரேக் ஆனதும் ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் தென் டவுன். இப்படி தான் பொறுமையா வரும் கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே. ஸோ இதில பாருங்க எவ்வளோ கோயர். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா பிரேக் அவுட் பண்ணுச்சு. அப்போ ரீட்ரேஸ்மென்ட். ஸோ கொஞ்சம் பாதி ரீட்ரேஸ்மென்ட் அண்ட் தென் டவுன். ஓகே. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரீ நான் சப்போர்ட்டுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் நான் காமிச்சுட்டேன். ரெசிஸ்டன்ஸ்க்கு நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் அகைன். ரெசிஸ்டன்ஸ் நல்லா டவுன் ட்ரெண்ட் பேர் தான் போணும். ஓகே. யூரோ USDயா? யூரோ USD வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மார்க்கெட் வந்து பாருங்க என்ன ஆகுது? டவுன் ட்ரெண்ட் போட்டிருக்கு. நம்ம ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்துருப்போம். ஓகே. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, டெய்லியும் சரி, வீக்லியும் சரி டவுன் ட்ரெண்ட் போயிட்டே இருக்கு. இப்ப இந்த இதுல இருக்க அடுத்த சப்போர்ட் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணலாம். ஏன்னா ப்ரீவியஸ் டேட்டா இருக்கு. இப்ப இந்த தடவ வந்து இது நல்ல ஒரு சப்போர்ட். யோகேஷ் ப்ரோ இந்த சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இங்க பாருங்க. சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணிருச்சு. இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சது தான் ஹையர் கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் கீழ விழப்போகுது அப்படின்னு. அதே மாரி அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லில எங்க இருக்கு? இதுக்கு கீழ இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட். பிரைஸ்க்கு மேல இருக்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஸோ அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து இருக்கு. இப்ப பிரைஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சா, இந்த இடத்துல ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ நம்ம டெய்லில போயிடலாம். ஸோ இந்த இடம் இந்த கேப். அடுத்தது இத பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இந்த கேப். இந்த இடத்துக்கு போகும். ஓகே. ஓவர் ஹியர். இதுதான் வந்து இருக்கிறதுல மெயின் சப்போர்ட். மார்க்கெட் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான சப்போர்ட். அடுத்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. அவ்வளோ. ஸோ ப்ரீவியஸ் டேட்டாஸ வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ப்ளாட் பண்ணவே முடியும். ஓகே. ஃபைன். காட் இட். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, H4ல போறோம். 4 ஹவர்ஸ்ல நம்ம சார்ட்ல போறோம். இப்ப இதுல வந்து பார்க்குறீங்க சப்போர்ட்ஸ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அகைன் நம்ம இப்ப இந்த தடவ வந்து பார்த்தீங்கன்னா, என்ன இருக்கு பாருங்க மார்க்கெட்டு. சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கரெக்ட்டா? சப்போர்ட்ட பிரேக் பண்ணியிருக்கு. இப்ப பிரைஸ் வந்து கீழ இருக்கிறதுனால, இந்த தடவ என்னவா மாறிடும்னா, ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். RESISTANC RESIST ரெசிஸ்டன்ட்டா மாறிடும். அப்ப மார்க்கெட் என்ன பண்ணும்னா, அகைன் இத பிரேக் அவுட் பண்ணா தான் மேல போகும். இல்லன்னா மேல போகாது. இத டச் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட் இப்படி கீழ போகும். ஓகே. ஸோ, இப்ப பிரைஸ்க்கு மேல இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ட்டா? இதுவும் ரெசிஸ்டன்ட் தான். இந்த லெவலும் ரெசிஸ்டன்ஸ் தான். இந்த லெவலும் ரெசிஸ்டன்ஸ் தான். லைக் இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். அண்ட் இதுவும் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகே. உங்களுக்கு வந்து சூப்பரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிடைச்சு போச்சு இப்ப. ரெசிஸ்டன்ஸ், 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 ரெசிஸ்டன்ஸ். ஓகே. ஸோ இத்தன ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல இருக்குது. இதெல்லாம் பிரேக் பண்ணா தான் அடுத்த இது மேல போகும். இப்ப அதே மாரி சப்போர்ட்ஸும் உங்களுக்கு கிடைச்சுச்சு. இப்ப பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இந்த லெவல்ல பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. இந்த இந்த ப்ரீவியஸ் டேட்டா தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கை குடுக்குமே. இத வச்சு தான் யூ கேன் ஃபைண்ட் தோஸ் சப்போர்ட்ஸ் அண்ட் ஆல். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட் ஹோல்ட் ஆயிட்டு இருக்கு. விச் இஸ் இந்த விக் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸ் போற மாரி பார்க்க இந்த விக் தான் சப்போர்ட். விச் இஸ் 1.04478 இந்த இடம். இப்ப மார்க்கெட் கீழ வந்துருச்சா, இப்ப இந்த இடம் போய் இங்க தாங்கி நிக்கும். இப்ப அடுத்து இதுக்குள்ளேயே கொஞ்சம் அப்படியே சைட்வேஸ் அப்படியே மேல ரீட்ரேஸ்மென்ட் கொஞ்சம் போயிட்டு சுத்திட்டு, அகைன் மார்க்கெட் கீழ விழுந்தா என்ன ஆகும்னா, அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கோ அத தேடி போகும். இந்த இடம் உடைஞ்சதா, அடுத்த சப்போர்ட் எங்க இருக்கு? இந்த இடம். இல்ல இந்த இடம். டேட்டா. சல்சல்ஸ்ன்னு ஓடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் கால்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ மார்க்கெட் இப்படி தான் ரியாக்ட் ஆகும். அதே மாரி பாருங்க. ஒரு டவுன் ட்ரெண்ட்ல எப்படி வந்திருக்கு மார்க்கெட். சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு.
சாரி சப்போர்ட் இந்த தடவ வந்து சப்போர்ட். இந்த சப்போர்ட்ட பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்புறம் சப்போர்ட் அகைன் ரீட்ரேஸ்மென்ட் பண்ணியிருக்கு. ஐ மீன் இந்த இடம் தான் ரீட்ரேஸ்மென்ட் பண்ணுமா கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுக்கு ஏன்னா இந்த வித்தைய வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப சப்போர்ட்டர்ஸ வச்சு நீங்க ட்ரேட் பண்ணி எல்லாராலும் ஈஸியா கத்துக்க முடியல. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்னா, கரெக்ட்டா போயிட்டு ரீட்ரேஸ்மென்ட் ஆயிட்டு அகைன் டவுன் ஆகுமா கேட்டீங்கன்னா, அதுதான் கிடையாது. அதனால தான் ப்ராபர்ட்டி கம்மியா சொல்லியிருக்கேன். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சுச்சுன்னா, எல்லாருமே மார்க்கெட்ல சம்பாதிக்க முடிஞ்சிடும். எல்லாருமே கோடிக்கணக்குல சம்பாதிச்சுருவாங்கல்ல. ஸோ அதனால மார்க்கெட் என்ன பண்ணும், அத ட்ராப் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் மேல போயிட்டு தான் கீழ வரும். ஸோ அதான் வந்து பார்த்தீங்கன்னா, விஷயம். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் கிளாஸஸ்ல வந்து சில விஷயங்கள நீங்க வந்து தவிர்ப்பீங்க. நான் சொல்லிக் குடுக்குறது சிலது நீங்க கட் பண்ணிடுங்க. ஆனா சப்போர்ட்டிவ் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு வைட்டல் ரோல ப்ளே பண்ணும். கண்டிப்பா நீங்க இத தெரிஞ்சுக்கணும். ஸோ கேண்டில் க்ளோஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். கேண்டில் க்ளோஸ்னா ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, இப்ப இந்த கேண்டில் இருக்கா? இதுக்கு இப்ப எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். இந்த கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கா? உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் தெரியும். இப்ப இந்த கேண்டில் இங்க ஓப்பன் ஆயிருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கங்களேன், இந்த இடத்துல க்ளோஸ். சப்போர்ட் கீழ ஒரு 2, 3 கேண்டில் க்ளோசஸ் வச்சாலே அதிக கன்ஃபர்மேஷன் ஃபார் செல். அதேமாரி ரெசிஸ்டன்ட்க்கு மேல ஒரு ஒரு 4 ஹவர்ல இல்ல டெய்லிலாம் வந்து 2, 3 கேண்டில் பைஸ்ல இருந்துச்சு. க்ளோஸ் வச்சுன்னா, ஸோ நல்ல ஒரு புல்லிஷான ஒரு விஷயம். லைக் வந்து ஓகே மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆக வாய்ப்பு இருக்கு. வீக்லிலாம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இப்ப லெட்ஸ் சே எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிட்காயின் வீக்லி பார்க்கலாம். இங்க பாருங்க. இந்த ரெசிஸ்டன்ட்ட உடைச்சது மார்க்கெட்டு. கரெக்ட்டா? இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ட். ஆனா இப்ப சப்போர்ட். ஓகே. ஏன்னா பிரைஸ் கீழ இருக்குது. இத உடைச்சதுக்கு அப்புறம் 1 வாரம் மேல இருந்ததுக்கு எவ்வளோ பவர்ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. மார்க்கெட் சல் சல் சல்லுன்னு மேல போயிடுச்சு. சேம் அப்ளிகபிள் ஃபார் கோல்ட் ஆன் எவ்ரிதிங். ஸோ இந்த கேண்டில் பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா ரீட்ரேஸ்மென்ட் ஆயி நிக்குது. இப்ப இந்த 1 வாரம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னொரு கேண்டில் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, அகைன் இட் வில் கிவ் அ பூம் ஷாட் அப் ட்ரெண்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகே. யாஹ்! ஸோ இப்ப நம்ம கன்க்ளூஷன் வந்துடலாம். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, அது எப்படி பிளாட் பண்றது? அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா, ரீட்ரேஸ்மென்ட்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளஸ் இப்ப நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்தேன் பார்த்தீங்களா, ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல லைக் ட்ரெண்ட் லைன், சேனல், டைம் ஃப்ரேம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மார்க்கெட்ட பிரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம். சூப்பராவே பண்ணலாம். அப்கமிங் கிளாஸஸ் நான் வந்து பேசிக் முடிச்சுட்டு, டோட்டலா வந்து நான் ஒரு இன்னொரு கிளாஸ் குடுக்குறேன். லைக் வந்து ஹவ் டூ பிரெடிக்ட் அ சார்ட். ஒரு சார்ட்ட வந்து எப்படி வந்து பிரெடிக்ட் பண்ணணும். அடுத்த மூவ் எப்படி ஃபைண்ட் பண்ணணும். செல்லா, பையான்றத வந்து பார்த்தீங்கன்னா, அப்கமிங் கிளாஸஸ்ல படிப்பீங்க. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரம் யோகேஷ் யூனிவர்சிட்டி. ஸோ உங்களோட ரிவ்யூ வந்து காமெண்ட் செக்ஷன்ல குடுங்க. நம்ம சைட்ல குடுங்க. அண்ட் தென் யாஹ்! உங்கள அடுத்த லெசன்ல சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.